மொஹரம் பண்டிகை இஸ்லாமியர்களின் இரண்டாவது புனித நாளாக தமிழகம் முழுவதும் உள்ள முஸ்லிம் மக்களால் ஒவ்வொரு ஆண்டும் இஸ்லாமிய ஆண்டின் முதலாவது மாதமாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. கர்பாலா போரில் முகமது நபியின் பேரனான ஹூசைன் இப்னு அலி கொல்லப்பட்டதை முஸ்லிம்கள் துக்க நாளாக மொஹரம் பண்டிகையை கடைபிடிக்கின்றனர். இதனையொட்டி புகழ்பெற்ற நாகூர் ஆண்டவர் தர்காவில் உள்ள பிரசித்தி பெற்ற யாகூசைன் பள்ளிவாசலில் மொஹரம் பண்டிகை அனுசரிக்கப்பட்டது. நாகூர் தர்கா மேனேஜிங் ட்ரஸ்டி செய்யது முகமது காஜி ஹூசைன் சாஹிப் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் தர்கா பரம்பரை கலிஃபா மஸ்தான் சாஹிப் சிறப்பு துவா ஓதினார். அப்போது ஹூசைன் இப்னு அலி தியாகத்தை குறிக்கும் வகையில் இஸ்லாமியர்கள் அரபு மொழியில் துக்க பாடல்கள் பாடி வழிபாட்டில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து துவாவில் பங்கேற்றவர்களுக்கு தப்ரூட் பிரசாதமாக வழங்கப்பட்டது. இதேபோல மாவட்டத்தில் உள்ள 50க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களில் சிறப்பு தொழுகைகள் நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு துவா ஓதி வழிபட்டனர். والعاملين شفيع المذنبين حبيب رب العالمين وصفوة العالمين وتتمية دور الجماعة أنيس الغريب كربلاء